Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. கடவுள் ஒரு மனுஷனை ஏற்படுத்தி இருக்கிறார், ஒரு மத்தியஸ்தரை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம மத்தியில் யாருமே இல்லை, நம்ம ஆட்கள் யாருமே கிடையாது. ஒரு மனுஷனும் என்னை கடவுள்கிட்ட கூட சேர்க்க முடியாது. நிறைய மகான்கள் இருக்கிறார்கள், பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இரட்சகர் ஒருவரும் இல்லை, மத்தியஸ்தர் ஒருவரும் இல்லை. தேவன் பேர்லையும் கையை வச்சு என் பேர்லையும் கையை வச்சு ரெண்டு பேரையும் கொண்டாந்து ஒன்றா இணைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆள் எவரும் கிடையாது. இயேசு ஒருவர் மட்டுமே. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகள் உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பாவிகளாக இருந்தப்போ நம்ம கடவுள்கிட்ட கொண்டு சேர்க்கறது ஒன்று. தேவனுடைய பிள்ளைகளான பிறகு பாவம் நமக்குள்ளே வந்து பாவம் நம்மளை தேவனிடத்திலேருந்து மறுபடியும் பிரிக்க நினைக்கும் போது, தூரப்படுத்த நினைக்கும் போது, திரும்பவும் கொண்டு வந்து நமக்காக பரிந்து பேசி நம்ம தேவனோட திரும்பவும் இணைத்து வைக்கிற வேலையை இந்த மத்தியஸ்தர் செய்து கொண்டிருக்கிறார். மத்தியஸ்தர்னா பரிந்து பேசுகிறவரும் கூட. அது மட்டுமல்லாமல் இந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு வந்து பலிக்குதா இல்லையாங்கிறதுக்கு உத்தரவாதம் இவராக இருக்கிறார். கவனிச்சிங்களா? உடன்படிக்கையில் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு வந்து பலிப்பதுக்கு உத்தரவாதம் என்ன? இயேசு கிறிஸ்து. அதனால தான் சொல்லியிருக்குது, எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் தான் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்குது. அவர் தான் கேரண்டர், அவர் கேரண்டி பண்ணுறாரு நமக்கு. ஏசாயா 49 திருப்போம். அங்கே ஒரு அற்புதமான வசனம் இருக்குது. 8 வாசிக்கிறேன். 9ஆம் வசனத்தில் வருது. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளில் உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். நல்லா கவனிச்சிட்டே வாங்க. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இது வந்து மெசியானிக் ப்ராஃபெட். இவர் வந்து மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் ரொம்ப இருக்குதுங்க. சொல்கிறாரு, தேவன் என்ன சொல்கிறாராம் இயேசுவை பார்த்து, நான் உம்மை உடன்படிக்கையாக ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இயேசுவை எப்படி சொல்கிறாரு பாருங்கள். இயேசுவை உடன்படிக்கையாகவே ஏற்படுத்து. இயேசு தான் உடன்படிக்கை. அவர் தான் அந்த உடன்படிக்கைக்கு பிரதிநிதி, அவர் தான் கேரண்டர், அவர் தான் மத்தியஸ்தர், அவர் தான் இன்டர்செசர், அவர் தான் எல்லாம். அவரை எடுத்துட்டிங்கன்னா உடன்படிக்கையே ஒன்றும் கிடையாது. உடன்படிக்கையே முடியாது, உடன்படிக்கையே இருக்க முடியாது. அவர் தான் உடன்படிக்கையின் சாராம்சமாக இருக்கிறார். உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவை பற்றி நாம் நினைக்கும் போது ஒரு தனி இண்டிவிஜுவலாக, ஒரு தனி நபராக நினைக்கக்கூடாது. அவர் எப்படி நினைக்க வேண்டும்? அவர் மனு வர்க்கத்தின் பிரதிநிதி. நமக்கு எல்லாருக்கும் அவர் பிரதிநிதியாக இருக்கிறார். சரி, இந்த பிரதிநிதியுடைய தகுதி என்ன? இந்த பிரதிநிதிக்கு என்ன தகுதி இருக்குது? ஒன்று, இந்த பிரதிநிதி எல்லாருக்கும் பிரதிநிதியாக இருக்கிறபடினால அவர் எல்லாரை காட்டிலும் விசேஷமானவராக இருக்க வேண்டும், விலையேற பெற்றவராக இருக்க வேண்டும், மதிப்பு மிக்கவராக இருக்க வேண்டும், மேன்மை உள்ளவராக இருக்க வேண்டும். இது எப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள்கிட்ட 10 பொருள் இருக்குது. நீங்கள் அந்த 10 பொருளை கொடுங்க, நான் எந்த பொருளை உங்களுக்கு தரேன்னு ஒரு பொருளை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடையில் யோசிக்கிற மாதிரி யோசிங்க. உடனே மைண்டு வேலை செய்யும், கால்குலேட்டர். இந்த 10 பொருளை காட்டிலும் இந்த ஒரு பொருள் விலையேற பெற்றதா? ஏன்னா 10 பொருளை கொடுத்து ஒரு பொருளை எப்படி வாங்கிட்டு போவீங்க? 10 பொருளுக்கு 20 பொருள் கிடைக்காதான்னு தான் பார்ப்பீங்க நீங்கள், இல்லையா? அப்போ 10 பொருளை கொடுத்துட்டு ஒரு பொருள்னோடனே நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணுவீங்க? இந்த 10 விட இந்த ஒன்று விலையேற பெற்றதா அப்படின்னு தான் யோசிப்பீங்க, இல்லையா? அப்போ எல்லா மனுஷருக்கும் இயேசு பிரதிநிதியாக இருக்கிறாருன்னு சொன்னால், எல்லா மனிதரை காட்டிலும் விசேஷமானவர், மேன்மையானவர், உயர்ந்தவராய் அவர் இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் எப்படி எல்லாருக்கும் பிரதிநிதியாக இருக்க முடியும்? உலகத்திலே மிக சிறந்த மனுஷன் கூட ஒரு மனுஷனுக்கு தான் பிரதிநிதியாக இருக்க முடியும், ஒரு மனுஷனுக்கு தான் பதிலாளர் இருக்க முடியும். ஒரு மனுஷன் எப்படி எல்லாருக்கும் பதிலாளர் இருக்க முடியும்? நான் சொல்லுகிறேன், இயேசு என்கிற இந்த அற்புதமான தேவன் ஏற்படுத்தின மத்தியஸ்தர், அந்த ஒருவர் எல்லாருக்கும் பிரதிநிதியாக இருக்க முடியும். ஏனென்றால் அவரை போல விசேஷமானவர் ஒருவரும் கிடையாது, மேன்மையானவர் ஒருவரும் கிடையாது.
தேவனால் நேசிக்கப்படுகிறவர், தேவனுடைய குமாரன் அவர். அவரைப்பால விசேஷமான ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கிடையாது. ஆகவே தான் அவர் ஒருவர் போதும். அந்த ஒன்றுக்கு இவ்வளோ பேரும் சமமாக முடியாது, அவ்வளோ பேரும் சமமாக முடியாது. அந்த ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டதுன்னா அத்தனை ஜீவனும் அதுக்கு மேலேயும் கொடுக்கப்பட்டதுக்கு சமானம். அது அப்படி தான் இயேசு. ரெண்டாவது தகுதி என்னன்னா, மனுஷராக இருக்கணும். அவர் என்ன போல் இருக்கணும், மாம்சம் ரத்தம் எலும்பு உள்ளவராக இருக்கணும். பசி, தாகம், வேதனை, துன்பம் இதையெல்லாம் அனுபவித்து ருசி பார்க்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கணும். சோதனைகள், டெம்டேஷன்ஸ் இதையெல்லாம் ருசி பார்க்கக்கூடியவராக இருக்கணும். மனுஷனாக இருக்கணும், ரியல் மேனாக இருக்கணும். அறகுற மனுஷனாக இருக்க முடியாது. சிலுவையில் அறையும் போது நான் இயேசு கிறிஸ்து எனக்கு வலிக்காது நல்லா அரைஞ்சிக்கோ அப்படி இருந்தாருன்னா அவர் மனுஷன் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு வலிச்சுதா? ஆமாம் வலிச்சுது. அவருக்கு தாகம் எடுத்துதா? தாகம் எடுத்தது. தாகமாக இருக்கிறேன்ங்கிறாரு. காடியை கலக்கி கொடுக்குறாங்க அவருக்கு. ஏனென்றால் அவருக்கு தாகம் இருக்குது, பசி இருக்குது, வலி இருக்குது, வேதனை இருக்குது. சரீரத்தில் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த ஆற்றல் அவருக்கு இருக்குது. உங்களுடைய என்னுடைய சரீரமாக தான், நம்ம போல தான் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த ஒரு மனுஷர். அவர் மனுஷர், இஸ் அ மேன். அவர் மனுஷனாக இருக்கணும். ஏன்னா மனுஷனாக இல்லைன்னா எனக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் எனக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு மனுஷனாக தான் இருக்கணும், வேறு யாரும் எனக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்க முடியாது. அப்போ என்னுடைய எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதனால்தான் எபிரேயர் 10:5 வாசிப்போம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, இயேசு உலகத்தில் பிரவேசிக்கும் போது என்ன சொல்லிட்டு வந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். எப்படி வந்தாராம் உலகத்தில்? பிரவேசிக்கும் போது எப்படி சொல்லிட்டு வர்றாராம்? உமக்கு பலி காணிக்கையெல்லாம் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். அப்போ இவ்வளோ நாள் பலியிட்டாங்களா? அதெல்லாம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் இயேசுவை முன்னறிவிக்கிற ஒரு அடையாளம் தானே ஒழிய அதை அவர் கேட்கல. ஒரு ஆட்டை வெட்டி கொடுன்னாரா எனக்கு? இவர் நான் ஆட்டை சாப்பிட போகிறாரா என்ன? ஒன்றும் கிடையாது. மாட்டை வெட்டி கொடுன்னாரா? கிடையாது. அப்போ அந்த பலியெல்லாம் என்ன? அந்த பலியெல்லாம் ஒரு அடையாளம் தான். இயேசு கிறிஸ்து எப்படி ரத்தத்தை சிந்துவார்? என்னுடைய குற்றங்களுக்காக ஒரு எந்த பாவமும் செய்யாத ஒரு ஆடு சாகுது. அதை பார்க்கும்போது என்னுடைய குற்றத்துக்காக பாவமற்ற தேவாட்டுக்குட்டியாக இயேசு ஒரு நாள் மரிப்பார் என்பதற்கு ஒரு அடையாளமாக தான் அதெல்லாம் இருந்தது. அப்போ அவர் சொல்கிறாரு, பலியும் காணிக்கையும் விரும்பவில்லை, அது உங்களுடைய இதே கிடையாது, அது சும்மா அடையாளம் தான். ஒரு சரீரத்தை எனக்கு ஏற்படுத்தினீர், ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், தேவன் இயேசுவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி அந்த சரீரத்தில் அவரை வைத்து கன்னி மரியாயின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியின் மூலமாக கற்பந்தரிக்க செய்து அந்த சரீரத்திலே அவரை இங்கே அனுப்புகிறார். இருக்கீங்களா? அந்த சரீரத்தில் அவரை இங்கே அனுப்புகிறார். அந்த சரீரத்தில் வந்தவர் எல்லா விதத்திலும் மனுஷரை போல் இருக்கார், நம்மளை மாதிரி தான் அவர். ஆனால் பாவமற்றவர். இப்போ ஒரு பிரச்சனை, எல்லாம் சொல்கிறாங்க பாவமற்றவர்னா அப்போ மனுஷனாக இருக்க முடியாது, மனுஷன்னா பாவியாக இருக்கணுமே. எல்லா மனுஷரும் பாவம் செஞ்சாங்கன்றீங்க, அப்போ இவரும் பாவியாக இருக்க வேணாமா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனுஷன்னா பாவியாக இருக்கணும், பாவியாக இல்லைன்னா மனுஷன் இல்லைன்னு. அது தப்பு. ஆதாம் உண்டாக்கப்பட்ட போது மனுஷனாக இருந்தானா இல்லையா? பாவம் இல்லை, ஆனால் மனுஷனாக இருந்தான். பாவம் பின்னாடி தான் வந்தது. பாவம் இருந்தால் தான் மனுஷன்றது தப்பு. மனுஷனை உண்டாக்குன போது தேவன் பாவம் இல்லாமல் தான் உண்டாக்குனார். அப்போ அவன் பாவம் இல்லாமல் மனுஷனாக இருந்தான். அப்போ பாவம் இல்லாமல் இன்றைக்கும் மனுஷனாக இருக்க முடியும். இயேசு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருந்தாலும் பாவம் செய்யாதவராய் இருந்தார். பாவம் இல்லை, ஆனால் மனுஷராக இருந்தார். பாவம் செஞ்சாதான் மனுஷன் ரியல் மேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு. பாவம் இல்லாமல் மனுஷராக இருந்தார் அவர். அப்படி பாவம் இல்லாமல் மனுஷராக இருந்ததுனால பாருங்கள், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவத்தின் சம்பளம் தான் மரணம். மரணம் எப்படி உலகத்தில் வந்தது? பாவத்தின் விளைவாக தான் மரணம் வந்தது. சாவு ஏன் சாகுறாங்க ஜனங்க? மரணம் எப்படி உலகத்தில் பிரவேசித்தது? இன்றைக்கி ஏன் சின்ன குழந்தை கூட சாகுது? ஏன்னு சொன்னால் குழந்தை செஞ்ச தப்புனால இல்லை, அது ஒன்றும் பாவம் மரியாதை குழந்தை. ஏன்னா சங்கீதக்காரன் சொன்னது போல் எல்லா மனுஷரும் இந்த ஆதாம் செஞ்ச பாவத்தினால, நம்முடைய முற்பதாவாகி ஆதாம் செஞ்ச பாவத்தினால எல்லா மனுஷரும் இந்த பாவத்தினால தீட்டுப்பட்டிருக்கிறார்கள். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். பிறக்கும் போதே அந்த பாவ தீட்டு நிறைந்தவர்களாக பிறக்கிறார்கள். அதனால மரணம் எல்லாரையும் ஆண்டு கொள்ளுகிறது தான், எல்லாரையும் ஆண்டு கொள்வது. அதனால் சின்ன குழந்தை கூட சில நேரம் செத்து போகுது. ஒரு பாவம் செய்யாமல் எப்படி செத்துச்சு? ஆதாமுடைய பாவம்.
அதன் நிமித்தமாக மரணம் இந்த உலகத்தில் பிரவேசித்து எல்லாரையும் ஆண்டு கொள்ளுகிறது. அப்போ பாவத்தின் சம்பளம் தான் மரணம். இப்போ பாவம் இல்லாமல் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், மரணம் இவரை ஆட்கொள்ள முடியாது. இவர் ஜீவாதிபதி, இவரை யாரும் கொல்ல முடியாது, இவரை யாரும் சாகடிக்க முடியாது. அப்போ கல்வாரி சிலுவையில் எப்படி செத்தார்? இவங்க கொன்னதுனால சாகிற, அவர் ஜீவனை கொடுத்ததுனாலே செத்தார். நல்ல ஞாபகம் வச்சுங்க. அவர் ஏதோ அடித்து சாகடிச்சிட்டாங்க, முடியாமல் செத்துட்டாரு, அப்படி கிடையாது. ஒருத்தனை எடுக்க முடியாதுன்றார் என்கிட்ட இருந்து. திருப்பவும் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு, யோவான் 10:15. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். இயேசு சொல்கிறார், ஆடுகளுக்காக என் ஜீவனையும், எல்லாம் நல்லா சொல்லுங்கள், கொடுக்கிறேன். ஆடுகளுக்காக சாகிறேன்னு சொல்ல, ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். கொடுக்கிறது வேற, சாகிறது வேற. இவர் கொடுக்கிறார். அப்புறம் 17ஆம் வசனம் பாருங்கள், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். மறுபடியும் சொல்கிறார் கொடுக்கிறேன் தான். அந்த கொடுக்கிறேன்ற லாங்குவேஜ் அப்படியே கன்சிஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்ன மாதிரி சொல்கிறாரு பாருங்கள். கொடுப்பேன், அதை எடுத்துக்குவேன், என் கையில் தான் இருக்குதுன்றாரு. எவனுன்ட்டு அதை பிடுங்க முடியாது, யாரும் எடுக்க முடியாதுன்றார். நிறைய பேர் கேட்குறாங்க, என்னத்துக்கா பைபிளை விசுவாசிக்கிறீங்க? இதனால தான் விசுவாசிக்கிறேன். இப்படி எங்கேயாவது வாசிருக்கீங்களா? எந்த மனுஷனாவது இப்படி பேச முடியுமா? என்னிடத்துலேருந்து யாரும் எடுக்க முடியாது, நான் கொடுப்பேன், நான் வேணுன்றப்ப எடுத்துக்குவேன், எப்போ வேணுமோ அப்போ கொடுப்பேன், எப்போ வேணுமோ எடுத்துக்கிறேன். அதனால தான் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். இவரை மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. இவர் தேவகுமாரன், சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. இந்த பூலோகத்துக்கு வந்து பலியாகும்படியாக வந்தவர், சும்மா வந்து அடிபட்டு சாகும்படியாக வரல. தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுக்கிறார். கொடுத்து தான் செத்தார ஒழிய சும்மா முடியாமல் சாகலை. அவர் இருக்கீங்களா? சாகும்போது எல்லாரும் அவர் சிலுவையில் அறையணும்னு சொல்கிறாங்க. சிலுவையில் அறையணுன்றது வந்து பாருங்கள், பல விதமாக கொல்லலாம். ஏன் குறிப்பாக சிலுவையில் அறையணும்னு சொல்கிறாங்கன்னா, உபாகம் 21க்கு திருப்புங்க. உபாகம் 21க்கு ஏன் சிலுவையில் அறையணுன்றாங்க? நல்லா கவனிங்க. சிலுவையில் அரைஞ்சிட்டா ஒரு மனுஷனை அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு ஆயிடுது. அது ஒரு வழக்கம், அவங்க மத்தியில் இருந்த ஒரு நம்பிக்கை. அது பழைய ஏற்பாட்டில் வருது, யூதர்கள் மத்தியில் அப்படி ஒரு நம்பிக்கை. 22ஆம் வசனம், 21, 22. கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால், யாராவது பெரிய குற்றம் செஞ்சு சாவுக்கு பாத்திரமான பாவம் அவனுக்கு உண்டாயிருந்தால் அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போட்டால், இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேணும். தூக்கில் போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. அதாவது தூக்கில் போட்டிங்கன்னா அன்றைக்கே போச்சிருங்க, ஓவர் நைட்டு வைக்கக்கூடாதுன்றாரு. வச்சா அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறபடினால, தேவனால் சபிக்கப்பட்டவன் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்ததுனால, அவனுடைய சாபம் தேசத்தை தீட்டுப்படுத்தி விடும், அதனால் வைக்காதீங்க நைட்டுன்றார். உடனே புதைக்கணுங்கிறார். அப்போ தூக்கில் தொங்குறவன் வந்து சபிக்கப்பட்டவன்ற எண்ணம் அங்கேயே உண்டாயிடுச்சு. இப்போ கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அதனால தான் பாருங்கள், எல்லாம் ஜனங்களும் இந்த யூத தலைவர்களும் இயேசுவை சிலுவையில் அறையணுன்னாங்க. ஏன்னா இவர் வந்து பிரசங்கம் பண்ணி அற்புதங்களை செஞ்சு தான் பெரிய வானத்திலேருந்து இறங்கி வந்தவர்னு சொல்கிறாரு. சொல்லி இப்போ இவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, இவரை கொல்ல போகிறாங்க. சிலுவையில் அரைஞ்சு கொண்டா தான் ரொம்ப பெனிஃபிட். ஏன்னு சொன்னால், எல்லா ஜனங்களுக்கு முன்னால் சிலுவையில் தொங்கினார்னா யூத மக்கள் பார்க்குறவங்களாம் நினைப்பாங்க, கடவுளால் சபிக்கப்பட்டவன் பாரியா. பைபிளில் சொல்லியிருக்கு இல்லையா, பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, தொங்குறவன் சபிக்கப்பட்டவன். தொங்குறாரு, சபிக்கப்பட்டவர். இந்த ஆளுடைய அற்புதம்லாம் பொய், போதனையெல்லாம் பொய், இவரே ஒன்று வானத்திலிருந்து ஒன்று இறங்கி வரல, இவர் பொய்ன்னு சொல்லி எல்லாருக்கு முன்னாலே இவரை டிஸ்கிரெடிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் சிலுவையில் தொங்க வேணும்னு சொல்லி அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க நினச்சிக்கிட்டாங்க சிலுவையில் தொங்குறதுனால அவர் சபிக்கப்பட்டவர் என்று எல்லாராலையும் எண்ணப்பட்டு கைவிடப்படுவார்னு நினைக்கிறாங்க. ஆனால் சிலுவையில் தொங்கும்போது தேவன் வேற ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. எல்லா உலகத்தின் பாவத்தையும், வெறும் யூத மக்கள் அல்ல, உலகம் முழுவதுடைய பாவத்தை எடுத்து அவர் மேலே வச்சு மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று எழுதியிருக்கிறபடி எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராய் அவர் மீது நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றி அவரை சிலுவையிலே கொன்றார். இவங்க நினச்சி பண்ணது வேற, நடக்கிறது வேற. இவங்க நினச்சாங்க இவரை போட்ட தூக்கில்
எல்லாருக்கு முன்னால் அவமானம் ஆகிடும், அவ்வளோதான் அப்படின்னு. கடவுள் என்ன நினைக்கிறாரு? தூக்கில் தொங்கு விடு, ஏன்னா எல்லாரும் பாவத்தையும் அவர் மேலே வச்சு அவரை சபித்தவராக்க போகிறேன். ஏன்னா அவர் எந்த ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தாரோ அந்த ஆசீர்வாதத்தோடு எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு மனுஷனை சபிக்கிறேன், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அவர் மேலே சாபத்தை ஏற்றி எல்லார் மேலேயும் ஆசீர்வாதத்தை ஏற்றி விட்டார். இருக்கீங்களா? மனுஷன் நினைக்கிறது ஒன்று, அவன் போட்டு ஆணி அடிச்சிட்டு இருக்கிறான் பிஸியா, ஏற்றிட்டான் பாரு, கொண்டுட்டான் பாரு அப்படின்னு. கர்த்தர் சொல்கிறான், நல்லா அடி, ஏன்னா உலகத்தின் சாபத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியவர். இவர் மேலே சாபம், உலகத்தின் மீது ஆசீர்வாதம். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி பிரசங்கிக்கப்பட போகிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி. இதுதான் பாருங்கள் சுவிசேஷம். இதுதான் இந்த அற்புதமான சுவிசேஷம். அவர் ஜீவனை கொடுக்குறார், அங்கேருந்து கதறார் முடிந்ததுன்னு. என்ன முடிஞ்சது? புதிய ஏற்பாட்டு காலத்தில் முடிந்ததுன்னு சொன்னால், அந்த காலத்தில் யுத்தத்துக்கு போகிறவர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த யுத்தத்தில் அந்த சேனை தளபதி மேடான ஒரு இடத்துல மலை மேலே எங்கேயாவது நின்றுட்டு யுத்தத்தை பார்வையிடுவானாம். எதிரிகள் மடங்கடிக்கப்படும் போது அல்லது ஓடும்போது எல்லாம் விழுந்து சாகும்போது இவனுக்கு தெரிஞ்சிடும் யுத்தம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், க்ளோஸ், நம்ம ஜெயித்திட்டோம் அப்படின்னு. மேலேருந்து ஒரு சத்தம் கொடுப்பானா, முடிந்தது அப்படின்னு. முடிந்ததுன்னு ஒன்று கீழே இருக்கவனுக்கு விளங்காது. கீழே இருக்கவனுக்கு அவன் நினச்சிட்டு இருக்கான் இன்னும் சண்டை நடந்துகிட்டு இருக்குன்னு. ஏன்னா அவன் கீழே வேறு வியூ, அவனுக்கு எத்தனை பேர் ஓடினா எத்தனை பேர் செத்தான்னு அவனுக்கு தெரியாது. முடிந்ததுன்னு சத்தம் போட்டோன்னா அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஓ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், நம்ம ஜெயித்துட்டோன்னு. இன்னொரு இது என்னென்னா, கிரேக்கர்கள் மத்தியில் ஒரு வழக்கம் இருந்தது தான், கடன் வாங்கி ஏதாவது செய்யும்போது, பிஸ்னஸ் செய்யும்போது கடனை திருப்பி செலுத்துகிறாங்க இல்லையா, செலுத்தும் போது அந்த பத்திரத்தை பத்திரமா வாங்கிட்டு வருவாங்களாம். ஏன்னா அந்த பத்திரத்துக்கு கீழே பெய்டு இன் ஃபுல்லுன்னு எழுதி கொடுப்பாங்களாம் கையெழுத்து போட்டு. கடன் கொடுத்தவன் இவர் கடனை எல்லாம் திருப்பி செலுத்தி விட்டார்ன்றத அங்கே முத்திரையை போல் அடித்து கொடுப்பானான், கையெழுத்து போட்டு கொடுப்பானா. அதை கொண்டாந்து பெருமையாக மாட்டி வச்சுருப்பாங்களாம். எதுக்கு? நான் கடன் வாங்கினா நான் கொடுத்துட்டேன், நான் யோக்கியன்றதை காண்பிக்கிறதுக்காக அதை பெருமையாக முடிந்தது அப்படின்ற வார்த்தை தான், கடன் கட்டி முடிந்தது. அப்போ நான் சொல்லுகிறேன், பாவத்தின் நிமித்தமாக நமக்கு ஏற்பட்டிருந்த கடன் கட்டி முடிந்தாகிவிட்டது. பாக்கி ஒன்றும் இல்லை, பெய்டு இன் ஃபுல். எத்தனை பேர் நம்புறீங்க அது பெய்டு இன் ஃபுல்னு? எல்லாம் பெய்டு இன் ஃபுல், கூட்ஸ் ஆர் வெயிட்டிங். எல்லாம் பொருள்லாம் காத்துட்டு இருக்குது, எடுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எத்தனை பேர் போய் எடுக்க போகிறாங்களோ தெரில. நிறைய பேருடைய சாமான் அப்படியே இருக்குது டெலிவரி கவுண்டரில். கடவுள் அங்கே ஆள் வச்சு ரெடியாக காத்துட்டு இருக்கிறார், பேரெல்லாம் இருக்குது, ஆளை காணும். எப்போ வர்றது கவுண்டருக்கு, எப்போ வாங்கிட்டு போகிறது, எல்லாம் பழசாகிட்டு இருக்குது. ஹலோ, கர்த்தர் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இட்ஸ் பெய்டு இன் ஃபுல், எல்லாம் கட்டி முடிந்து ஆகிவிட்டது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம், எல்லாம் உங்களுடையது. எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அற்புதமான சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆழமான காரியங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலையும் பதியட்டும் கர்த்தாவே. இவளை குறித்து எண்ணி ஜனங்கள் பூரிக்கட்டும், இதில் சந்தோஷப்படட்டும், மகிழ்ந்து களி கூறட்டும். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எங்களுக்காக கர்த்தாவே ஆதியிலிருந்தே எங்களை எண்ணி பார்த்து எங்களை தேவையை சந்திக்கும்படியாக, எங்களுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தும்படியாக, கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகளாக்கும்படியாக நீர் எவ்வளவு செய்திருக்கிறீர். இவ்வளவு செய்திருப்பீர் என்றால் மற்றதை செய்யாமல் இருப்பது எப்படி? உடைய குமாரனையே கொடுத்தால் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி என்று எழுதியிருக்கிறதே. மெய்யாகவே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கட்டும், ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ளட்டும். உடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உடன்படிக்கையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்ளட்டும். அவைகள் ஆம் என்றும் மாமேன் என்றும் இருக்கிறபடினால் அவைகள் எடுத்துக்கொள்ளட்டும், பெற்று அனுபவிக்கட்டும், உம்மை ருசி பார்க்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.